அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். உங்கள் அனைவருக்குமே தெரியும். அதில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக தற்சமயம் வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, சாலை ஆய்வாளர் அறிவிக்கை எண் போட்டு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த சாலை ஆய்வாளரை பற்றி நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு அப்டேட்டையுமே நம்ம எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு வீடியோவாக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த எக்ஸாம் இருக்கு இல்லையா, இந்த சாலை ஆய்வாளரை பற்றி இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாலை ஆய்வாளர் பதவிக்கான மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு மாண்பமை உச்சநீதிமன்ற வழக்கு எண் 22-976/2024 தீர்ப்பிற்கு பின்பு நடைபெறும்ன்றிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக இதே மாதிரி ரோடு இன்ஸ்பெக்டருடைய ஃபிசிக்கல் சிவியும் கவுன்சிலிங் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னால் நடைபெறும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க தெளிவாக. அப்படி உள்ள சூழ்நிலை இன்றைக்கி ஏன் இந்த மாதிரி ஒன்று அப்லோடு பண்ணணும் அப்படின்னா, ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி இந்த எக்ஸாம் அறிவிப்பு வெளியானது 2023. 2023ஆம் ஆண்டு இந்த அறிவிப்பு வெளியாகி 2 வருடங்களுக்கு மேலாகியும் இதனுடைய எந்த அப்டேட்டும் இன்னும் வெளிவராமல் இருக்குது. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, கடைசியாக நம்மளுடைய இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு, நம்மளுடைய சென்னை மதுரை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னால் ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதின ஐடிஐ டால்ஸ்மன் மாணவர்களுடைய ரிசல்ட்டை மட்டும் வெளியிட்டாங்க. டிப்ளமோ பிஇ ரிசல்ட்டை வெளியிடலை. அப்போ அவங்களுடைய ரிசல்ட்டையும் வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய ஆன்லைன் சிவிக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய இதையும் வெளியிட்டாங்க. வெளியிட்டு அடுத்து கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க அப்படின்னு எல்லாம் வெயிட் பண்ணிக்கிற நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் உள்ள வழக்கு என்ன பண்ணுறாங்க, மேற்கோள் காட்டி தான் டெம்பரரியாக ஹோல்டு பண்ணிட்டாங்க. அதுக்கு முதலே உச்சநீதிமன்ற தீர்ப்பு மட்டும் இந்த வழக்கு இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கும்போதே தான் இவங்க ரிசல்ட்டை வெளியிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு பெண்டிங் இருக்கும்போதே ரிசல்ட்டை வெளியிட்டாங்க. ஆன்லைன் சிவிக்கு யார் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அவங்களுடைய லிஸ்ட்டு வெளியிட்டாங்க. ஆனால் அடுத்த கட்ட ஸ்டெப் எதுவுமே என்ன பண்ணாங்க, இவங்க வெளியிடாமல் இந்த மாதிரி கவுன்சிலிங்கையும் ஃபிசிக்கல் சிவியும் ஹோல்டு பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இந்த தீர்ப்புனால அப்படின்னு. ஸோ தீர்ப்பை காரணம் காட்டி அவங்க இந்த ஹோல்டு பண்ணுற மாதிரி இருந்தால் ரிசல்ட்டையே அவங்க விட்டுறக்கூடாது. ரிசல்ட்டை விட்டதே தப்பு தானே. அவங்க தீர்ப்பை காரணம் காட்டி அவங்க ஹோல்டு பண்ணுறாங்க அப்படின்னா ரிசல்ட்டையே விடாமல் வச்சுருக்கணும். ரிசல்ட்டை விட்டுட்டு ஃபிசிக்கல் ஆன்லைன் சிவிக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டையை விட்டுட்டு அடுத்த கட்ட ஸ்டெப்பை மூவ் பண்ணாமல் இதை காரணம் காட்டி ஹோல்டு பண்ணுறாங்க இல்லையா. அதனால் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் ஒரு கேள்வி கேட்கும்போது டிஎன்பிஎஸ்சி சொல்லிட்டாங்க தெளிவாக, உச்சநீதிமன்றத்தில் அவங்க வழக்கு இருக்குது அதனால் அப்படின்னு. இப்போ ஏற்கனவே இதே மாதிரி ஒரு அறிவிப்பை ப்ரீவியஸாக வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே வெளியிட்ட அறிவிப்பையே இப்போ மீண்டும் ஏன் வெளியிடுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம கேள்விப்பட்ட செய்தி என்ன அப்படின்னா, இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் இருந்த மாணவங்கள் ரிசல்ட்டை 2 வருஷமாகி இன்னும் ரிசல்ட்டை விடலை அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் முன்னால் போய் அவங்க ரெக்வஸ்ட் கொடுத்ததாகவும், ஒரு இவங்கெல்லாம் போய் டிஎன்பிஎஸ்சி டேரக்டரை பார்க்க ட்ரை பண்ணதாகவும், அவங்க அந்த கோரிக்கையை கேட்டு என்ன கோரிக்கை அப்படின்னு கேட்டு ரிசல்ட்டு தான் இன்னும் வரலை, இன்னும் அடுத்த கட்ட கலந்தாய் வரலை அப்படிங்கும்போது ஃபிசிக்கல் சிவியும் கவுன்சிலிங்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு வரும் சொல்லி அவங்க அறிவிக்கை விட்டதாகவும் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை நம்ம தெரியல. ஓகேங்களா. ஸோ இந்த ரிசல்ட் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி இந்த அப்டேட்டை வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சம்மந்தமே இல்லாமல் ஏன் இன்றைக்கி வரணும் அப்படின்னா, இந்த மாதிரி ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதினவங்க சில பேர் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸுக்கு போய் பேசியிருக்காங்க. அதனால் ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக அவங்க வெளியிட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நமக்கு இதில் ஒரு தெளிவாகுது. இல்லாட்டி இன்றைக்கி ஒன்றும் அவசியம் இல்லைல்ல. ஏன்னா இதே அனௌன்ஸ்மெண்ட்டை ப்ரீவியஸாக ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி விட்டுருக்காங்க. அதனால் நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம், டிஎன்பிஎஸ்சி ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு ஒவ்வொரு தேதியாக தான் எக்ஸ்ட்ரா போய்கிட்டே இருக்குது, ஹியரிங் போய்கிட்டே இருக்குது. ஆனால் இன்னும் அது ஒரு முழுமையாக ஆக மாட்டேங்குது. ஸோ ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் பொறுத்த வரையில் டிஎன்பிஎஸ்சி தனிச்சு எந்த மாதிரி முடிவு எடுக்க முடியாது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. உச்சநீதிமன்றம் இப்போதைக்கு இந்த வழக்கு முடிகிற மாதிரி தெரியல, அது அப்படியே போயிட்டே தான் இருக்குது. அதனால்
மற்றவங்களோ இல்லை ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ என்ன பேசினாலும் இங்கே கதைக்கு ஒன்றும் ஆகாது. ஏன் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. அதனால் நீங்கள் தேவையில்லாமல் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னு போய் டேத்தை வேஸ்ட் பண்ணாமல் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை எப்படி முடிக்கிறதுன்னு அப்படி ட்ரை பண்ணுங்கள். இந்த வழக்கை விரைந்து முடிக்கணும், என்னம்மா செய்யணும் அப்படி மூவ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அப்படி பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சியோ டேரக்டரை பார்த்தோ இல்லை ரோடிங் ஸ்பாட் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தோ இங்கே ஒரு யூஸும் இல்லை. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க தெளிவாக, உச்சநீதிமன்றத்தில் உள்ள தீர்ப்பு வந்த பிறகு தான் நாங்கள் வேலையை பார்க்க முடியும்ட்டாங்க. ஸோ தீர்ப்பு என்ன வரும் யாருக்கு தெரியும்? ஸோ தீர்ப்பு எப்போ வரும்னு தெரியாது. சரி, இந்த வழக்கு உள்ள கோர்ட்டுக்குள்ளே ஹியரிங் வருது, அதாவது ஏமா வருமாங்கட்டா அதுவும் தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு ஹியரிங் தான் போகுது, கேஸ் ரீச் ஆகவே மாட்டேங்குது. அதனால இப்போதைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் உள்ள இந்த வழக்கை மிக விரைந்து ஹியரிங் கொண்டு வரணும். ஹியரிங்குள்ளே இந்த கேஸ் உள்ளே ரீச் ஆகணும். ரீச் ஆகி இதை ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா நம்ம உச்சநீதிமன்றம் தான் நம்ம போய் அவங்கள தான் போய் கேஸ் போட்டவங்க அங்கே தான் போய் புஷ் பண்ணணுமே தவிர டிஎன்பிஎஸ்சியோ கவர்மெண்ட்டையோ டிபார்ட்மெண்ட்டையோ போய் அணுகி ஒரு புண்ணியமும் ஆகலை. இதுதான் ரியாலிட்டி. ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி இந்த அறிவிப்பை வெளியிட என்ன காரணம், என்ன அங்கே நடந்துச்சு, இந்த வழக்கு வேகமாக முடியணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த வழக்கினுடைய தீர்ப்பை பொறுத்து தான் இதனுடைய டிஎன்பிஎஸ்சியோட அடுத்த கட்ட ஸ்டெப் இருக்கும். அதனால் வெயிட் பண்ணுங்கள். வேறு வழி இல்லை, நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். எந்த அப்டேட்னாலும் நான் ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.